ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலே கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்கள், நீங்களும் நன்றி செலுத்தி அப்பானுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 26வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினாலே வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாமிசமான யாவரும் அறிந்து கொள்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உன்னை ஒடுக்கினவருடைய மாமிசத்தை, உன்னை யார் ஒடுக்க நினைக்கிறார்களோ, உன்னை யார் அழிக்க நினைக்கிறார்களோ, உனக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவர்களுடைய மாம்சத்தையே அவர்களுக்கு தின்ன கொடுப்பேன். அல்லேலூயா. மனுஷனுடைய மாம்சத்தை மனுஷன் தின்னுவானா? உன்னை யார் ஒடுக்கினார்களோ. கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்க்கும்போது மிருகங்கள் தான் அந்த மிருகத்தினுடைய மாம்சத்தை தின்னும். வேதம் சொல்லுகிற நாய் கக்கினதை தின்னுமா? அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன்னை யார் ஒடுக்குகிறார்களோ அவர்களுடைய மாம்சத்தை அவர்களே தின்னுவார்களாம். அடுத்தது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அவர்களுடைய இரத்தத்தை அவர்களே குடிப்பார்களாம். எப்படி குடிப்பார்களாம்? மது பிரியரை போல. போதையில் இருக்கிறவன் எப்படி போதைக்காக தன்னை ஒப்பு கொடுத்து அதை அங்கலாய்த்து அதை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு குடிக்கிறானோ அப்படி தங்கள் இரத்தத்தை அவர்களே குடிப்பார்களாம். அப்படி நான் தின்ன செய்யவும் குடிக்க செய்யவும் உன் கூட நான் இருக்கிறதையும் மாம்சமான யாவர்களும் காணும்படியாக நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களை, இன்றைக்கு மாம்சமான யாவர்களுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் மாம்சமான யாவர்களுக்கும் என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யார் நிமித்தம்? உன் நிமித்தம், என் நிமித்தம். அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளாக ஒடுக்கினவன், ஒடுங்கினவன், ஒடுக்கப்பட்டவன் என் அன்பு தேவப்பிள்ளையை, இன்றைக்கு ஒரு வேலை ஒடுக்கப்பட்ட நிலைமையில் நீ இருந்து கொண்டிருக்கலாம். உனக்கு விரோதமாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். பல விதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளையே, உன்னை நெருக்கி உன்னை சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் மாம்சத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் இரத்தத்தை அவர்களே குடிப்பார்கள். நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நான் மாம்சமான யாவர்களுக்கும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, அந்த மாம்சத்துக்கு தானே பயப்படுங்க, அந்த மாம்சத்தை தான் அவர்களுக்கே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்பதை என் அன்பு தேவப்பிள்ளையை விசுவாசமாய் நீ தேவ சமூகத்துக்குள்ளாக நினைத்து வாழும் பொழுது கர்த்தர் இதை செய்வார். அல்லேலூயா. ஒடுக்கினவன் ஒழிந்து போனான். ஆமென். தேவ சமூகத்துக்குள்ளாக உன்னை சங்கரிக்க நினைத்தவன் கர்த்தருடைய நாமத்தினாலே சங்கரிக்கப்பட்டான். நீ எந்த இடத்திலே யார் உன்னை வெட்கப்படுத்தினார்களோ அதே இடத்திலே கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ணினார். அவருடைய பிடரையை கர்த்தர் பிடித்தார். தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் காணப்படுகிற ஒடுக்கங்கள், நெருக்கங்கள், பொல்லாப்புகள், நாசம், மோசங்கள், துறைதனங்கள், அதை எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து போடுகிறார். அதை உண்டாக்கினவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம்தான் இது. அல்லேலூயா. என்ன காரியம்? அதை அப்படியே அவர்களுக்கே திரும்ப செய்வார். ஒருவேளை உனக்கு மாந்திரிகம் செய்திருக்கலாம், ஏவல் செய்திருக்கலாம், பில்லிசூனியம் செய்திருக்கலாம், அதை அப்படியே ரிட்டன் அனுப்புவார். அது அப்படியே உனக்கு விரோதமாக செய்யப்பட்டது தான். எவர்கள் செய்தார்களோ அங்கேயே போய் விழும். அல்லேலூயா. ஆமான் தூக்கு மரத்தை செய்து வைத்தான் என் அன்பு தேவப்பிள்ளை மொர்தெகாய்க்கு விரோதமாக. ஆனால் செய்து வைத்தவன் ஆமான். செய்து வைத்தவனே அந்த தூக்கு மரத்தில் தூக்கிலிட்டார் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. இதுதான் ஒடுக்கினவனுடைய மாம்சத்தை ஒடுக்கினவனுக்கு கொடுக்கிறது. அவனுடைய இரத்தத்தை அவனுக்கே கொடுக்கிறது. இதுதான், இதை விளங்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தூக்கு மரத்தை யார் செய்து வைத்தானோ, யாருக்காக செஞ்சானோ அவனுக்காக அந்த தூக்கு மரம் இல்லை. எவன் செஞ்சானோ அவனுக்கே அந்த தூக்கு மரத்தை கர்த்தர் மரணத்துக்கு நேராய் அவனை அதே மரத்திலே தொங்கலிட்டார். இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அத்தனை காரியங்களை சங்கரித்து போட்டு மாம்சமான யாருடைய கண்களும் காணும்படியாக கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். ஒடுக்கினவர்களோடு கூட இல்லை,
ஒடுக்கப்பட்டவர்கள், ஒடுங்கின நிலைமையில் இருக்கிறவர்கள், சிறுமையானவர்கள், எளிமையானவர்களுக்காக கர்த்தர் இந்த யுத்தத்தை, இந்த பராக்கிரமத்தை, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவர், எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீ நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்து அந்த வார்த்தை அப்படியே சொன்னதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறீரே. நீ சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையில் ஒரு எழுத்து கூட ஆண்டவரை கீழே விடாது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே நீ செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிற ஏசாயா 49:26 வசனத்தின்படியாக எல்லாம் மாம்சமானவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் எங்க கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாளை பிறந்த நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கு, சபைகளுக்கு, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி எழும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை அழித்து, ஆண்டவரே அப்பா சங்கரித்து அவருடைய மாமிசத்தை அவர்களுக்கே கொடுப்பீர், அவருடைய ரத்தத்தை அவர்களே குடிப்பார்களாக. இதையெல்லாம் மாம்சமான கண்கள் காணட்டும், அற்புதம் நடக்கட்டும், கிரியை நடப்பிப்பாக. நீ எங்களோடு கூட இருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.